ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேந்திரம் பழத்தில் ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம். நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நான் 2 நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன், நல்லா பழுத்தது. இப்போ அதை காம்பு எடுத்துகிட்டு ஒரு 3ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வேகும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். இப்போ 2 பழமும் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு இப்போ மூடி போட்டு வேக வைக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். இப்போது இதுக்காக நம்ம ஒரு தேங்காய் ஒன்று எடுத்துருக்கோம். இதை இப்போது 2ஆக உடச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் உடச்சி இது நல்லா துருவி சேர்த்துக்கணும். இப்போது தேங்காய் உடச்சாச்சு. இப்போ இதை நல்லா நான் துருவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இதை நல்லா துருவியாச்சு. இது தனியாக இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 4 ஏலக்காய் எடுத்துக்கிறேன். இப்போ இது மாதிரி கல்லில் இந்த ஏலக்காவை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம நேந்திரம் பழத்தில் நிறைய ரெசிபி பண்ணலாம். நேந்திரம் பழத்தில் பஜ்ஜி செய்யலாம், அல்வா செய்யலாம். இது மாதிரி நிறையா எல்லாமே பண்ணலாம். இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபிங்க. இது டக்குன்னு செஞ்சிடலாம். வாழைப்பழம் வேகிற வரைக்கும் தான் இதுக்கு டைமு. இப்போது ஏலக்காய் நல்லா தூளாயிடுச்சு. இப்போது அதையுமே இப்போ எடுத்துடலாம். இப்போ இது நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதையும் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போது நமக்கு ஈவினிங் டைமில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இது ரெடி பண்ணிக்கலாம். இது குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஏலக்காவையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நமக்கு பழம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு நல்லா பழம் வெந்துடுச்சு. இப்போது இதில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துடலாம். கையில் உரிச்சாலே வந்துடும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. இது மாதிரி இருக்கிற எல்லா பழத்தோட தோலையுமே நம்ம உரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், உரிச்சாச்சு. இது ஒரு கரண்டி வச்சு கொஞ்சம் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி கரண்டி வச்சு நல்லா கொஞ்சம் மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மசிச்சிட்டோம். இந்த அளவுக்கு மசிச்சா போதும். இப்போது நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் இருக்கிறது ஒரு அரை கப்புக்கு அளவுக்கு தான் சேர்க்க போகிறோம். இதில் தேங்காய் சேர்த்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தேங்காய் சேர்த்தாலும் அவ்வளோக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட்டு தான் கொடுக்கும். இப்போது தட்டி வச்சுருக்கிற ஏலக்காய் நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதாங்க. இப்போது மறுபடியும் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நமக்கு ஹெல்த்தியான ஒரு நேந்திரப்பழம் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இதை எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், நைட்டு டின்னருக்காகவும் இது சாப்பிட்லாம். வயிறு ஃபுல்லாகிடுங்க. அந்த அளவுக்கு இது சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க. ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நமக்கு ஒரு சூப்பரான நேந்திரம் பழ ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் வெல்லம் சேர்க்கல. வாழைப்பழம் நல்லா பழுத்து நல்லா ஸ்வீட்டாக இருந்ததுனால உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ.